இன்னைக்கு சால்ட் ஹைட்ராலிசிஸ் டாபிக்ல எக்ஸாம்பிள் 8.8 நெக்ஸ்ட் எவாலுவேஷன் ப்ராப்ளம் 10th ப்ராப்ளம் நெக்ஸ்ட் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கான்செப்ட் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 8.8 நல்லா கவனிக்கணும். கால்குலேட் the degree of hydrolysis, h na degree of hydrolysis, next hydrolysis constant, next pH of 0.1 m sodium acetate, 0.1 m sodium acetate solution உடைய degree of hydrolysis and hydrolysis constant calculate பண்ண சொல்றாங்க. pKa value for acetic acid உடைய pK value given 4.74. நல்லா கவனிக்கணும். சோடியம் அசிட்டேட்ங்கிறது salt of weak acid acetic acid and strong base sodium hydroxide. If solution is basic alkaline இருக்கும் due to hydrolysis acetate ion hydrolysis. Okay, இப்போ பார்த்தீங்கன்னா acetate ion plus H2O இது hydrolysis ஆகிருக்கு gives acetic acid plus OH minus. Okay, the solution is basic due to hydrolysis of acetate ion. First என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா degree of hydrolysis H. H க்கு ஃபார்முலா என்னன்னா root of Kw by Ka into C. இது வந்து for a salt of hydrolysis of salt of weak acid strong basic இதான் ஃபார்முலா. We know Ka value pK value தெரியும். pK equal to 4.74. இதில் இருந்து we have to find the value of Ka. Okay, so pK னா minus log of Ka. So minus log Ka equal to 4.74. இப்போ log Ka equal to minus 4.74. கரெக்டா? இப்போ நல்லா கவனிக்கணும். log Ka equal to இதோட ஒன்று ஆட் பண்ணி மைனஸ் ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா -5 ப்ளஸ் போட்டுக்கிட்டு ஒன்றுலேருந்து சப்ட்ராக்ட் 0.74 ப்ளஸ் 1லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ வி கெட் -5 ப்ளஸ் இது 0.26 வரும். தட்ஸ் ஈக்குவல் டு 5 பார் 0.26. அப்போ Kaங்கிறது ஆன்டிலாக் ஆஃப் 0.26 ஆன்டிலாக் 1.8 5 பாருக்கு 10 to the power of -5. இதுதான் K வேல்யூ. அப்போ H is equal to root of Kw 1 into 10 to the power of -40. K value 1.8 into 10 to the power of -5. Concentration 0.1. அப்போ H is equal to root of 10 to the power of -6 இல்லையா, கேன்சல் ஆச்சுன்னா மேலே -8 வரும். 1 by 1.8. ஸோ H is equal to இதை டிவைட் பண்ணால் அல்லது இதுக்கு லாக் 1க்கு லாக் 1.8க்கு லாக் சப்ட்ராக்ட் ஆன்டி லாக் பார்த்தீங்கன்னா we get 0.555 வரும் இன்ட்டு 10 to the power of -8. H டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ்னா ரூட், இதோட ரூட் வேல்யூ 10 to the power -4. இது ரூட் எடுக்கணும் எப்படி, log of the value divided by 2 ஆன்டி லாக் பார்த்தீங்கன்னா 0.7453 வரும். அப்போ H is equal to 0.7453 வரும். அப்போ H is equal to 7.453 into 10 to the power -1 இது ஒரு -4. That's equal to 7.453 10 to the power of -5. இதான் வந்து degree of hydrolysis. Okay, next நல்லா கவனிக்கணும். செகண்ட் ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் KH is equal to என்ன ஃபார்முலா Kw by Ka. ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் a salt of weak acid strong base க்கு Kw by Ka. Kw 1 into 10 to the power -14. K value 1.8 10 to the power of -5. இதெல்லாம் டிவைட் பண்ணா 0.555 10 to the power of -9. Okay, அப்போ 5.555 10 to the power -1 எழுதலாமா, 10 to the power -1 into
10 to the power minus 9. So 5.555 10 to the power of minus 10. Correct. Clear? இது வந்து 10 to the power of இது வந்து 5.55 10 power minus 1 into 10 power minus 9. அப்போ kh is equal to 5.555 10 to the power of minus 10. Third, pH நல்லா கவனிக்கணும். இங்கே போட்டுலாமா? pH ஃபார்முலா என்னன்னா for a salt of weak acid strong base க்கு நாம் வச்சுக்கணும் 7 plus half pKa plus half logarithm of C இந்த ஃபார்முலா சொல்லுங்க. pH equal to 7 plus half pKa plus half log C. So 7 plus half pKa value வந்து 4.74 plus half logarithm of C value 0.1. So அப்போ 7 plus இதை கட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க. கட் பண்ணாக்கா 2.37. ஓகே. ஸோ இதோட லாக் வேல்யூ பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். இதை லாக் ஆஃப் த 0.1 நல்லா கவனிக்கணும். லாக் ஆஃப் த 0.1 பார்த்தீங்கன்னா சரியா 0.1 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் 0.1க்கு லாக் எப்படி என்னன்னா நல்லா கணிச்சு பார் 1 ஓகே. இது எப்படி என்னன்னா 0.1 நம்ம பார் 1 எழுதலாம். கரெக்ட். பார் 1 எழுதலாம். தட் இஸ் -1 plus 0.00 எழுதலாம். 0.1 நல்லா கவனிக்கணும். 0.1 எப்படி எழுதலாம்? பார் 1 ஓகே. பார் 1 0.00 எழுதலாம். that's equal to -1 plus 0.000. ஸோ -1 வரும். இது வந்து வேல்யூ வந்து -1 வரும். ஸோ ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு -1 ஓகே. ஸோ இதனுடைய லாக் ஆஃப் த பாயிண்ட் வந்துட்டு எவ்வளவு -1 வரும். இதை கட் பண்ணினா 7 ப்ளஸ் 2.37 இது என்ன வரும் -0. என்ன வரும் 5 வரும் 0.5 ஓகே. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணால் 8.87. இது புரிஞ்சுதா? இந்த ஸ்டெப் வந்து பார்த்துங்க. லாக் 0.1 எப்படி எழுதலாம்? பார் 1 000 ஓகே சரியா. லாக் ஆஃப் த 0.1க்கு லாக் வந்து 0.1 எப்படி எழுதுனாக்கா லாக் வேல்யூ ஃபார் 0.1 வந்து பார் 1 000. இது எப்படி எழுதுனாக்கா -1 plus 00 இதை வந்து டிவைடட் பை 2 ஓகே. அப்போ -0.5 வரும். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு இது சப்ராக்ட் பண்ணால் இது கெட்டு 8.87. இது கிளியராக புரிஞ்சுக்கல? திரும்பி சொல்கிறேன். லாக் 0.1க்கு எப்படி எழுதணும்? லாக் ஆஃப் 0.1 பார் 1 000 ஓகே சரியா. அதுக்கப்புறம் இந்த பார் 1 எப்படி எழுதணும்? -1 plus 00. ஸோ -1 வரும். 2 டிவைட் பண்ணால் -0.5 ஓகே. நெக்ஸ்ட் சம் எவாலுவேட் சம். நல்ல கவனிக்கும். எவாலுவேட் சம் 10 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். இது எவாலுவேட் யுவர் செல்ஃப் 10 நல்ல கவனிக்கும். ஃபர்ஸ்ட் calculate hydrolysis constant Kh. Second, degree of hydrolysis H. Third, pH of 0.05 m. இதே மாடல் தான். சோடியம் கார்பனேட் சொல்யூஷன். பட் சோடியம் கார்பனேட் இது வந்து சால்ட் ஆஃப் வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் சேம் டைப் தான். வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ். pKa for HCO3 minus is 10.26 ஓகே. நல்லா கவனிக்கணும். சோடியம் கார்பனேட்டுங்கிறது சால்ட் ஆஃப் வீக் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எது? கேஹெச்க்கு என்ன ஃபார்முலா? KW/KA. KW 1 into 10 to the power of -40. Ka வேல்யூ நல்லா கவனிக்கணும். ஏற்கனவே போட்ட மாதிரி
pKa வேல்யூங்கிறது 10.26. pKa minus log of Ka. So minus log Ka equal to 10.26. அப்போ log Ka equal to minus 10.26. இதோட ஒன்று ஆட் பண்ணிக்கணும். மைனஸ் ஒன்று ஆட் பண்ணால் minus 11 plus 1 minus 0.26. So minus 11 plus 0.74. So 11 bar 0.74. இப்போ Kaங்கிறது anti-log of 0.74க்கு 5495 into 10 to the power minus 11. ஓகே, அப்போ இது வந்து 5.495 10 to the power minus 11. இதை கட் பண்ணால் 10 to the power minus 3 டிவைட் பண்ணும். லாக் எடுத்து பண்ணிங்கன்னா ஸோ இது வந்து என்ன ஆன்சர் வரும்னா 0.1819 வரும். ஆர் 1.19 10 to the power minus 1 இது ஒரு minus 3னா minus 4. இதான் KH வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ் H. Hக்கு என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் KW by Ka into C. Yeah, KW value 1 into 10 to the power of minus 40. Ka value 5.495 10 to the power of minus 11. Concentration value 0.05. Okay, 0.05. 0.05 சரியா? அல்லது நீங்கள் நல்லா கவனிக்கணும், இப்படி போட்டாலும் போடலாம், அல்லது ரூட் ஆஃப் KH by C இந்த ஃபார்முலாவும் போடலாம், ஆர் ரூட் ஆஃப் KH by C அப்படி போடலாம். இது கூட ரொம்ப சிம்பிளாக நினைக்கிறேன். ஓகே, அப்போ KH by C போட என்ன வரும்? KH வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா? சரியா? அதாவது KW by Ka வேல்யூ தான் நமக்கு தெரியும். சரியா? அப்போது KH by C இன்னைக்கு இதை போடலாம் சிம்பிளாக. ஓகே, அப்போது KH by C னா 1.819 10 to the power minus 4 divided by concentration value 5 into 10 to the power of minus 2. நீ இதை போடலாம், இந்த ஃபார்ம் இது பார இதை போடலாம், கொஞ்சம் கால்குலேஷன் குறையுது. அப்போ என்ன டிவைட் பண்ணால் minus 2 வருமா? நல்லா கவனிக்கணும். சரியா? அப்போது ரூட் ஆஃப் நீங்கள் இதை டிவைட் பண்ணால் 0.3638 வரும் 10 to the power of minus 2. ஓகே, சரி. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறீங்க? ரூட் எடுக்கிறீங்க. சரியா? ரூட் எடுத்தீங்க, இதை நல்லா கவனிக்கணும். சரியா? இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? இது ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்கள்? 10 to the power of minus 1 வரும். இதுக்கு ரூட் வேல்யூ லாகரிதம் வேல்யூ divided by 2 anti-log பார்த்தீங்கன்னா 0.6031 வரும். சரியா? அப்போ 6.031 into 10 to the power minus 1 இதில் ஒரு minus 1. அப்போ 6.31 10 to the power of minus 2 இதுதான் H வேல்யூ. சரியா? தேர்ட் pH ஃபார்முலா. pH ஃபார்முலா நல்லா கவனிங்க. தேர்ட் pH equal to 7 plus, அதாவது for salt of weak acid strong base, 7 plus of pKa plus of logarithm of C. நல்லா கவனிக்கணும். 7 plus of pKa value 10.26 plus of logarithm of 0.05. ஓகே, நல்லா கவனிக்கணும். இந்த ஸ்டெப்பை நல்லா கவனிக்கணும். இதை கட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 5.13. இது கரெக்டு. இது பார்த்தீங்கன்னா இதை லாக் நல்லா கவனிக்கும் 1/2. இதுக்கு லாகரிதம் எடுத்தீங்கன்னாக்கா இத்தனை 2 பார் தானே, 2 பார் பாயிண்ட்டு லாக் எடுக்கிற 0.0னா 2 பார் 5க்கு 6990. சரியா? சரி, இதை எப்படி நம்ம பிரித்து எழுதுறோம்னா நல்லா கவனிக்கணும். ப்ளஸ் 1/2 2 பார் 2 பாரை minus 2 ப்ளஸ் நல்லா கவனிச்சுக்கோ 0.6990. இப்படி எழுதுறோம்ல, minus 2 ப்ளஸ் 0.6990. அப்போ minus 2 இது ப்ளஸ்ஸு,
அப்போ ஆட் பண்ணாக்க மைனஸ் அதிகமாக இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 7 + 5.13 + ½ minus 1.3010. இதை கட் பண்ணுங்க. அப்போ 7 + 5.13 மைனஸ் இன்னொரு கேன்சல் பண்ணாக்கா 0.65050. ஓகே, இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணால் you get 11.4795. ஸோ இதான் நல்லா கவனிக்கணும். இதுக்கு லாக் பார்த்தீங்கன்னா 2 bar 0.6990. இதை -2 + 0.6990 இருக்கலாம். இப்போ சப்ராக்ட் பண்ணினா ரெண்டு ஆட் பண்ணாக்கா மைனஸ் அதிகமாக இருக்குது. ஸோ -1.3010 சிம்பிளிஃபை பண்ணிட்டு வரும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் இப்போ சாலிபிலிட்டி ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நல்லா கவனிக்கணும். solubility product. We have come across many precipitation reaction in inorganic qualitative analysis. Inorganic qualitative analysis la நம்ம many precipitation reactions நம்ம பார்க்கிறோம். சரியா? Example, dilute HCl used to precipitate lead ion as a lead chloride. Lead ion lead chloride precipitate ஆகும். இது dilute HCl. lead chloride ங்கிறது sparingly soluble salt. அதே மாதிரி kidney stones are developed over a period of time. நம்ம kidneysல stones develop ஆகுது over a period of time due to the precipitation of calcium ion as a calcium oxalate. Calcium oxalate deposit of calcium ion. Okay, to understand the precipitation, okay, let us consider the solubility equilibria that to understand the precipitation. நல்லா கவனிக்கணும். Let us consider solubility equilibria exist between undissociated salt and its constituent ion in solution. Constituent ions in solution. இப்போ இந்த solubility equilibriaவை கன்சிடர் பண்ணணும். XMYN அப்படிங்கிற ஒரு salt dissociate into m moles of Xn plus ion plus n moles of Ym minus ion. ஓகே, நல்லா இருக்கு. அதாவது இதை பார்த்தீங்கன்னா XMY என்ற சால்ட் வந்து டிசோசியேட் ப்ரொடியூஸ் m mole of Xn plus ion, n mole of Ym minus ion. In solubility equilibria, the equilibrium constant referred as solubility product equilibrium. Solubility product equilibrium சொல்றோம் அல்லது solubility product அப்படின்னு சொல்றோம். Solubility product constant, solubility product constant or solubility product ன்னு சொல்றோம். திரும்பி சொல்றேன். In solubility equilibria, the equilibrium constant referred as a solubility product or solubility product constant. இல்ல ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் சொல்லுங்க. கேக்கு என்ன வரும்? நல்லா கவனிக்கணும். x n plus ion whole to the power of m y m minus ion whole to the power of n divided by xm yn. ஓகே, இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன் solubility product எக்ஸாம்பிள் கேட்கலாம். Solubility product defined as a product of the molar concentration of constituent ions. Product of the molar concentration of the constituent ion. அதை பார்த்தீங்கன்னா இதனுடைய கான்சன்ட்ரேஷன் ஒன்றாயிடும். ஓகே, இதனுடைய கான்சன்ட்ரேஷன் ஒன்று ஆகிடும். ஸோ அப்போ KSP ஈக்குவல் டு நல்லா கவனிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா solubility product is defined as a product of the molar concentration of its constituent ion each rise to
its stoichiometric coefficient in a balanced equation. Each rise to stoichiometric coefficient in a balanced equation. திரும்பி சொல்றேன். Solubility product defined as the product of the molar concentration of its molar concentration of constituent ion each raised to power of its stoichiometric coefficient in a balanced equation. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. திரும்பி சொல்லிடலாமா? Solubility product na it is the product of the molar concentration of the constituent ion each raised to the power in the power of its stoichiometric each raised to power of its stoichiometric coefficient in a balanced equation. அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அயான்ஸ்க்கு மேலே பவர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் தான் பவர் ஆகும். ஓகே, இது கொஞ்சம் நீ படிச்சுக்கணும், இது இம்பார்ட்டன்ட். ஃபைனலாக வந்து சொல்லிடணும்னா KSPனா it is solubility product defined as the product of the molar concentration of the constituent ion each raised to the power of stoichiometric coefficient in a balanced equation. Okay, next down here. When the product of the molar concentration of the constituent ion, that is ionic product, exceeds the solubility product, the compound get precipitated. சொல்லுங்க. அதாவது when the product of the molar concentration of the ion, அதாவது that is ionic product வந்து exceed the solubility product, compound get precipitated. Okay, நல்ல important point. சரி, அடுத்தது the solubility product and ionic product appears to both same. ரெண்டும் ஒரே மாதிரி தான் பார்க்கறதுக்கு தோணும். But in solubility product molar concentration refers the equilibrium concentration. Solubility product molar concentration எதை குறிக்கும்னா equilibrium concentration குறிக்கும். But in ionic product initial concentration அல்லது concentration after time யூஸ் பண்ணுறோம். After time t is used. Ionic product initial concentration or concentration after time t is used. Okay, but in solubility product molar concentration refer the equilibrium concentration, whereas in ionic product initial concentration or concentration after time t is used. Okay, next day. So ரொம்ப important point நல்லா கவனிங்க. When the ionic product greater than solubility product, ionic product வந்து solubility product விட அதிகமாக இருந்தால் precipitate will occur. Precipitation நடக்கும். The solution is super saturated. Solution வந்து super saturated, precipitation occur. Next, when ionic product less than KSP விட கம்மியாக இருந்தால் no precipitation occur. The solution is unsaturated. Solution வந்து unsaturated, no precipitation. Next, ionic product equal to KSP, அப்போவும் no precipitation நடக்காது. இது வந்து saturated ஆகும். திரும்பி சொல்லுங்க. Ionic product greater than KSP na precipitation occur, solution is super saturated. Ionic product less than KSP na no precipitation, solution is unsaturated. KSP equal to ionic product, no precipitation, solution is saturated. Okay, right. இல்ல ஒரு சம் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நல்லா எக்ஸாம்பிள் 8.9 important question. Indicate, find out whether lead chloride gets precipitated. Lead chloride precipitate ஆகுமான்னு கேட்கலாம் or not when
1 ml of 0.1 m lead nitrate and 0.5 ml of 0.2 molarity NaOH solution or mixed. அதாவது 0.1 molarity 1 ml of lead nitrate, 0.5 ml of இந்த 0.2 molarity NaOH solution mix பண்ணுறோம். whether lead chloride get precipitate ஆன்னு கேட்கலாம். KSP of lead chloride வந்து 1.2 into 10 to the power of -5. நல்லா கவனிக்கணும், பொறுமையாக கவனிக்கணும். இப்போ lead chloride எப்படி dissociate ஆகும்? lead ion aqueous solution plus 2Cl minus ion. ஓகே, சரி. இல்லை அயானிக் ப்ராடக்ட் என்னது? lead ion concentration into chloride ion concentration square. இது அயானிக் ப்ராடக்ட். இப்போ டோட்டல் வால்யூம் பார்த்தீங்கன்னா இது வந்து 1 ml, இது 0.5. ஸோ டோட்டல் வால்யூம் ஈக்குவல் டு 1.5 ml. உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ எதை மிக்ஸ் பண்ணுறோன்னா லெட் நைட்ரேட்டையும் சோடியம் ஹைட்ராக்சைடு. சரியா? இப்போ லெட் நைட்ரேட் எப்படி டிசோசியேட் ஆகும்? லெட் அயான் நைட்ரேட் அயான். ஓகே, லெட் நைட்ரேட் பார்த்தீங்கன்னா இதோட எம்எல் 0.1 மொலாரிட்டி, இதுவும் 0.1 மொலாரிட்டி. அப்போது நல்லா கவனிக்கணும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் லெட் அயான். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் லெட் அயானை கண்டுபிடிச்சிக்கலாம். மோல்ஸ்க்கு என்ன ஃபார்முலானா மொலாரிட்டி இன்ட்டு வால்யூம் லிட்டர். வால்யூம் 1 ml தானே. ஸோ 1 ml டிவைடட் பை 1000 லிட்டராக மாத்திரம் 10 to the power of -3. அப்போ என்ன வரும்னா 10 power -4. இது நம்பர் ஆஃப் த மோல்ஸ் ஆஃப் லெட் அயான். ஓகே, அப்போ லெட் அயான் கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கலாம். கான்சன்ட்ரேஷன் ஃபார்முலா நம்பர் ஆஃப் த மோல்ஸ் பை வால்யூம் லிட்டர். இப்போ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இது, சரியா? அதாவது 1 ml 0.1 மொலாரிட்டி லெட் நைட்ரேட் எவ்வளோ மோல்ஸ் இருக்கும். இப்போ வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண பிறகு வால்யூம், கான்சன்ட்ரேஷன் லெட் அயான் கான்சன்ட்ரேஷன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம் லிட்டர். வால்யூம் எவ்வளோ ஆயிடுச்சுன்னா 1.5. அப்போ 1.5 இன்ட்டு 10 to the power of -3. இது -1 வருமா? இது டிவைட் பண்ணால் 1/1.5 வந்து 0.67 வரும். ஸோ வி கெட் 6.7 10 to the power -2. அதே மாதிரி sodium hydroxide dissociate into sodium ion and hydroxide, sodium chloride solution, not sodium chloride, not sodium hydroxide, sodium chloride, sodium ion and chloride ion. இப்போ sodium chloride பார்த்தீங்கன்னா 0.2 molarity, இது 0.2 molarity. சரியா? இது 0.2. அப்போ நல்லா கவனிக்கணும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் குளோரைட் அயான், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் குளோரைட் அயான் எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன ஃபார்முலா? மொலாரிட்டி இன்ட்டு வால்யூம் லிட்டர். வால்யூம் எவ்வளவு? 0.5 ml டிவைடட் பை 1000. அப்போ 10 to the power of -3. இது என்ன எடுப்பாருங்க? 10 வருமா? 10 வரும். 2 ஸ்டாண்ட் தள்ளி புள்ளி வச்சுனாக்கா 0.1 வரும். 10 to the power of -3, that's equal to 10 to the power of -4. Next, chloride ion concentration na number of the moles by volume liter. Volume எவ்வளவு? 1.5 10 to the power of -3. சரியா? வால்யூம் வந்து 1.5 ஆயிடுது, 10 to the power of -3. That's equal to இதே ஆன்சர் வரும் 6.7 10 to the power of -2. சரியா? நெக்ஸ்ட் இப்போ ஒரே ஒரு சிம்பிள் NaCl நாட் NaOH. நெக்ஸ்ட் என்ன ஆயிடும்? நல்லா கவனிக்கணும். ஸோ அயனிக் ப்ராடக்ட் ஈக்குவல் டு நல்லா கவனிக்கணும் lead ion concentration into chloride ion concentration square. lead ion என்ன concentration
6.7 10 to the power of minus 2, chloride எடுத்து 6.7 10 to the power of minus 2 the whole square. நீங்கள் simplify பண்ணா we get 3.01 10 to the power of minus 4 வரும். அப்போ நமக்கு தெரியும் அயனிக் ப்ராடக்ட் வேல்யூ இது. KSP வேல்யூ பார்த்தீங்கன்னா அயனிக் ப்ராடக்ட் KSP வேல்யூ 1.2 10 to the power minus 5. Since ionic product is greater than KSP, KSP would அதிகமாக இருக்கு இல்லையா, இது 10 to the minus 4 தான், இது 10 to the minus 5. So greater than 10 to the power minus 5, so lead chloride will be precipitate ஆகும். ஸோ இது நல்ல கொஸ்டின் பார்க்கணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் டாபிக் நல்லா கவனிக்கணும். லாஸ்ட் டாபிக் இப்போ determination of KSP, that is solubility product from molar solubility. Okay, நல்லா கவனிக்கணும். இப்போ solubility product can be calculated from molar solubility. Molar solubility இருந்து calculate பண்ணுறோம். Molar solubility means maximum number of moles that dissolve in 1 liter of the solution. Maximum molar solubility na maximum number of the moles dissolved in 1 liter of the solution. Okay, இப்போ XmYn sparingly soluble salt எப்படி டிசோசியேட் ஆகும்? m moles of X n plus ion, n moles of Y m minus ion. நல்லா கவனிக்கணும். From the above stoichiometric balanced equation என்ன தெரிஞ்சுக்கணும்னா 1 mole of XmYn dissociate to produce m moles of Xn plus ion, n moles of Y m minus ion. ஓகே, இப்போ இதோட solubility S வச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா ms வரும், இது வந்து ns. ஓகே, அப்போ நல்லா கவனிக்கணும். அதாவது Xn plus ion, இந்த அயானுடைய கான்சன்ட்ரேஷன் எப்படி ms ஆகும். Ym minus ion, இந்த அயானுடைய கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும்? ns ஆகும். ஓகே, சரி, இப்போ KSP equal to இது என்ன சொல்லிருக்கோம்? Xn plus ion whole to the power of m, அதே மாதிரி Ym minus ion concentration whole power of n. அப்போ இதனுடைய கான்சன்ட்ரேஷன் ms தானே, ms whole power of m, இது ns whole power of n. அப்போ என்ன பாருங்க, s power of m இது s power of m, so s power of m plus n. அப்போ m power of m correct. Next இது n power of n. Okay, so KSP can be calculated from the molar solubility. Okay, இந்த லாஸ்ட் ஒரே ஒரு ப்ராப்ளத்தோட இதில் மெயினாக படிக்க வேண்டியது solubility ப்ராடக்ட் டெஃபினிஷன் மட்டும் படித்தா போதும். லாஸ்ட் ஒன் ப்ராப்ளம் 8.10. நடக்கும். Establish the relationship between KSP and molar solubility. KSP க்கு molar solubility க்கு ரிலேஷனை என்ன பண்ண ரிலேட் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பேரியம் சல்ஃபேட். நல்லா கவனிங்க, பேரியம் சல்ஃபேட் sparingly soluble salt, dissociating is barium ion and sulfate ion. So this S. KSP equal to barium ion concentration into sulfate ion concentration. S that's equal to S square. Or second formula, silver chromate Ag2CrO4 dissociating is 2Ag plus ion, CrO4 2 minus ion. இது S solubility,
இது 2s வரும் இது s. So Ksp equal to silver ion concentration whole square chromate ion concentration. Okay, இப்போ silver ion concentration பார்த்தீங்கன்னா எவ்வளவு 2s தான் கான்சன்ட்ரேஷன், இதனுடைய ஹோல் ஸ்கொயர், குரோமேட்டுக்கு வந்து எவ்வளவு s, சரியா? silver ion concentration 2s whole square, அப்போ 2 square 4 4s square, 4s square into s, that's equal to 4s cube. Okay, thank you.